அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை பார்ப்போம். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று தன் வாழ்விலே அனுபவித்த ருசித்த காரியத்தை அருமையான தாசன் எழுதுகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம். சடுதியான திகில், துஷ்டர்களின் பால் கடிப்பு, இப்படிப்பட்டதான ஆபத்துகள், நாசமோசமான காரியங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலையில் திடீரென்று வருகிறது. ஏனென்றால் இந்த உலகமே அந்த பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. அவன் எவனை விழுங்கலாமோன்ட்டு வகை தேடி திரிகிறான் பிசாசு. ஆகவே அவன் கொண்டு வருகிற இப்படிப்பட்டதான திகிலான, சடுதியான, இப்படிப்பட்டதான காரியங்களை கண்டு நீ அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா நாம் என்ன நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம் என்றால், எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் எனக்குள்ளேயே அவர் வாசமாயிருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால் என்னை தொடுறவங்க எல்லாரும் அவருடைய கண்மணியை தொடுவதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை மீறி என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கணும். ஏனென்றால் எப்பொழுதுமே பிசாசானவன் பயமுறுத்தக்கூடியவன், திகிலை உண்டாக்கக்கூடியவன். ஒரு வியாதி என்று டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் மூலமாகவே அவன் நமக்கு ஒரு திகிலை உண்டாக்குவான், பயத்தை உண்டாக்குவான். ஐயோ, இது பயங்கரமான நோய் என்று. ஏதாவது ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல ஐயோ, இந்த ஆள், இந்த குறிப்பிட்ட பதவியில் இருக்கிற இவர் பெரிய ஆள் என்று பல விதத்தில் பயமுறுத்துவான். இப்போ படிக்கிற பிள்ளைகள் இருந்து, வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இருந்து, ஊழியர்கள் இருந்து, பல விதங்களிலே அவர்களை பயமுறுத்தக்கூடியதான காரணிகள் எத்தனையோ இந்த பூமியில் பிசாசு அப்பப்போ உண்டு பண்ணிகிட்டே இருப்பான். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளணும், நாம் பயப்படும்படியான காரியங்கள் வருகிறது என்றால் அது 100க்கு 100 பிசாசின் மூலமாக வருகிறது என்ற அர்த்தம். அதற்கு மாறாக நம்முடைய நம்பிக்கை யார் பக்கமாக திரும்பணும் என்றால் ஆண்டவர் பக்கமாக திரும்பணும். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அப்போது ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் வந்து என்ன வரும்? மரணம் தான் வரும். அப்படி மரணத்தையே ஜெயித்தவர் எனக்குள்ள வாழ்கிறார். அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்று கர்த்தர் மேலே மரணத்தை ஜெயித்த என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறபடியினால் எனக்கு வரக்கூடிய மரணத்துக்கு ஏதுவான ஆபத்துகள் வந்தாலும் அவற்றிலிருந்து விடுவிக்க நான் ஆராதிக்கிற தெய்வம் வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்கினால் நிஜமாகவே சத்துரு வெட்கப்பட்டு போவான், நாம் வெற்றி மேல் வெற்றி அடைவோம். ஆகவே மீண்டுமாக சொல்லுகிறேன், அவனுடைய எந்த விதமான பயமுறுத்தலான செய்திகளுக்கு நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த நாளை தொடங்குவோம். வெற்றி மேல் வெற்றி அடைந்து பிசாசை வெட்கப்படுத்தலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்வில் நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி அப்பா. சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனால் ஆவியான தெய்வமாகி நீர் எங்களுக்காக வெற்றி கொடியை ஏற்றக்கூடியவராக இருக்கிறீரப்பா. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் நம்பிக்கையெல்லாம் அவன் கொண்டு வருகிற பயத்தின் மேலே அல்ல, எங்கள் நம்பிக்கை மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த என் இயேசு கிறிஸ்துவின் மேலே என் நம்பிக்கை இருக்கிறது, எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலும் எதை கண்டும் பயப்படாதபடி கர்த்தர் மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சு அவர் என்னை மீட்டுக்கொள்வார், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாளை தொடங்கட்டும். அவர்கள் வாழ்விலே வெற்றி உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, எதற்கண்டு பயப்பட வேண்டாம். வெற்றி உங்களுக்கும் எனக்கும் தான். ஏனென்றால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நன்றி.